Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் அங்கே மேற்காசிய பிராந்தியத்தில் எந்த அளவுக்கு பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ உள்ள அமெரிக்கா வந்த உடனே இன்னும் அந்த பிரச்சனை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னும் போது மத்திய கிழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த மேற்காசிய பிராந்தியத்தில் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி பதற்றமான சூழல் வருதோ உலகம் அச்சப்படுவது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், அது கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் அதனுடைய விலை எந்த அளவுக்கு எகிறப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். இந்த நிலையில் இந்தியா மாதிரியான ஒரு நாடும் கச்சா எண்ணெய் அதிக அளவில் இறக்குமதி செய்யக்கூடிய நிலையில அதற்கு என்ன ஆல்டர்னேட் வழியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இதை எப்படி நம்ம சமாளிக்க போறோம் என்ற ஒரு கேள்விகளும் வலுவாகி இருக்கிறது. இதை பத்தி தான் இந்த தொகுப்புல நாம பார்க்க போறோம். மேற்காசியாவில் தொடரக்கூடிய இந்த பதற்றத்தை தொடர்ந்து இந்தியாவின் கச்சா எண்ணெய் கொள்முதலுக்கான வழிகளும் தற்பொழுது மடைமாற்றப்பட்டிருக்கின்றன. இதற்கான பணிகளை இந்த விஷயம் எஸ்கலேட் ஆக ஆரம்பித்த உடனேயே இந்த ஜூன் மாத தொடக்கத்திலேயே இந்தியா செய்ய ஆரம்பிச்சிடுச்சு என்ற ஒரு விவரமும் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவோட கச்சா எண்ணெய் தேவை எவ்வளவுன்றதை பார்த்துடலாம். ஒரு நாளைக்கு 51 லட்சம் பேரல்கள் என்ற அளவில் நாம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். உலக அளவில் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் இறக்குமதியாளராகவும் இந்தியா இருக்கு. சரி, பேரல்கள் பார்க்கிறோம். அப்போ ஒரு பேரல்னா அதுல எவ்வளவு லிட்டர் இந்த கச்சா எண்ணெய் இருக்கும்னு கேட்டீங்கன்னா 159 லிட்டர் இருக்கும் ஒரு பேரல்ல. அந்த வகையில் ஒரு நாளைக்கு நம்ம இறக்குமதி செய்யக்கூடிய அளவு என்ன, 51 லட்சம் பேரல்கள். அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு நாம இறக்குமதியில நம்பிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த நிலையில தற்பொழுது ஈரானில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்பின் காரணமாக ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஹோர்முஸ் நீரிணை என்ற பகுதியை நோக்கி தான் இருக்கு. இதை பத்தி ஏற்கனவே நம்ம தந்தி தொலைக்காட்சியிலே நிறைய தொகுப்புகள் பார்த்திருக்கோம். எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த ஹோர்முஸ் நீரிணை என்று. என சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு அந்த மேற்காசிய நாடுகள் அந்த நீரிணையை நம்பிதான் இருக்கின்றன உலகத்தோடு இணைவதற்கு. குறிப்பாக இந்தியாவும் அப்படிதான். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாகத்தான் இந்தியாவின் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 40% இறக்குமதி நடக்கிறது. அதே மாதிரி இந்தியா இறக்குமதி செய்யக்கூடிய இயற்கை எரிவாயு, திரவமயமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுன்னு சொல்லக்கூடிய இந்த LNG இருக்கு இல்லையா, அந்த இறக்குமதியிலையும் 50% இந்த ஹோர்முஸ் நீரிணையை நம்பிதான் இருக்கு. இந்த கட்டத்தில் ஈரான்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழலால ஹோர்முஸ் நீரிணை மேல பாதிப்பு கண்டிப்பா ஏற்படும்னு ஏற்கனவே எச்சரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வேளை பாதிப்பு ஏற்பட்டால் இந்த பாதிப்பு இந்த கச்சா எண்ணெய் இறக்குமதியிலையும் அடிபடும் நிலையில அதனுடைய வருங்காலத்தில் அதனுடைய தாக்கத்தை நாம பெரிய அளவில் உணர்வோம் என்ற ஒரு அச்சுறுத்தலும் தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. இந்த நிலையில தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூன் மாத தொடக்கத்தில் இதற்கான பணிகளை இந்தியா மேற்கொண்ட நிலையில இந்த ஜூன் மாத நிலவரப்படி எந்த அளவுக்கு நாம எண்ணெயை இறக்குமதி பண்ணியிருக்கோம், எந்தெந்த நாடுகள் கிட்ட இருந்து அப்படின்றத நம்ம பார்த்துலாம். அந்த வகையில் நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த டேட்டா பாருங்க. அதிகபட்சமாக ரஷ்யாவில் இருந்து 22.6 லட்சம் பேரல்கள் இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். ஈராக்ல இருந்து 9.17 லட்சம் பேரல்கள், சவுதி அரேபியால இருந்து 5.25 லட்சம் பேரல்கள், UAE என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து 5.19 லட்சம் பேரல்கள், அமெரிக்கா கிட்ட இருந்து 4.39 லட்சம் பேரல்கள் என்ற அளவில் நாம இப்போ இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த லிஸ்ட்ல, இந்த டாப் 5 லிஸ்ட்ல முதல் நாடு மற்றும் அந்த கடைசி 5வது இடத்துல இருக்கக்கூடிய நாடு, இதை விட்டுட்டு மீதி 3 நாடுகளுமே பாருங்க, ஈராக், சவுதி அரேபியா, அமீரகம், இது 3மே அந்த ஹோர்முஸ் நீரிணையை நம்பி இருக்கக்கூடிய பகுதிகள். அந்த வழியா தான் நமக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது இந்த ஈரான் மேல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பதற்றத்தின் காரணமாக அது பாதிப்புக்கு உள்ளாகுமே ஆயின் இந்த 3 நாடுகளிடமிருந்து நமக்கு வரக்கூடிய சப்ளை பெரிய அளவில் அடிபடும். ஏற்கனவே அங்கிருந்து வரக்கூடிய கப்பல்களின் அளவுமே கூட பெரிய அளவில் குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு 63, 69 என்ற அளவில் போயிட்டு இருந்த கப்பல் இப்போ 40 என்ற அளவில் குறைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஃபர்தரா இது எஸ்கலேட் ஆக பெரிய கப்பல் நிறுவனங்கள் அந்த பகுதியில் போறதுக்கும் ஒரு சிறிய இதை காட்டுறாங்க, ஒரு அதை போவேனான்னு ரெசிஸ்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வெளியாகி இருக்கு. ஸோ இந்த நிலையில தான் அமெரிக்கா மற்றும் ரஷ்யா மீது கொஞ்சம் அதிகமாக நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கு. அந்த வகையில் 2 நாடுகளிடமிருந்து எந்த அளவுக்கு நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோன்றதை பாருங்க. கடந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யால இருந்து எவ்வளவு இறக்குமதி பண்ணியிருக்கோம், ஒரு நாளைக்கு 19.6 லட்சம் பேரல்கள் என்ற அளவில் இறக்குமதி பண்ணியிருக்கோம். அதுவே ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது அதிகரிச்சிருக்கு, 22.6 லட்சம் பேரல்கள் என்ற அளவில். அதுவே அமெரிக்கா கிட்ட இருந்து மே மாசத்துல 2.8 லட்சம் பேரல்கள் என்ற அளவில் இறக்குமதி பண்ணோம். அது இப்போ ஜூன்ல 4.39 லட்சம் பேரல்கள் என்ற அளவில் அதிகரித்திருக்கிறது. ஸோ ரஷ்யா, அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம வாங்கக்கூடிய எண்ணெயின் அளவு அதிகரித்திருக்கக்கூடிய அதே நிலையில மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் கிட்ட இருந்தும் எண்ணெயை அதிக அளவில் வாங்குவதற்கான முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டிருக்கு. குறிப்பா நைஜீரியா மாதிரியான நாடுகள் கிட்ட இருந்து. இது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியும் தற்போது இந்தியா தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடைசி இதாக தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான ரிசோர்ஸை நம்ம பயன்படுத்த வருவோம். அப்படி இருக்கும்போது இந்த
பிராந்தியத்தில் மேற்காசிய பிராந்தியத்தில் நிலவக்கூடிய இந்த பதற்றம் தொடருமே ஆயின் வரும் நாட்களில் இந்த சிக்கல் கொஞ்சம் கூடுமோ என்ற ஒரு அச்சம் தொடர்கிறது. ஸோ அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம அதிக அளவில் வாங்கி ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முயற்சி பண்ணாலுமே இந்த போர் பதற்றம் தொடரும் பட்சத்தில் அதனுடைய தாக்கம் வரும் மாதங்களில் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாகவே சர்வதேச வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அது இந்தியாவுடைய சந்தை விலையின் மீது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.